கீப் ஜேர்னல், கீப் யுவர் டைரி. நிறையா பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்க பேனா வந்து எப்போ எடுப்பாங்கன்னா, ஜஸ்ட்டு கையெழுத்து போட மாட்டோம், சிக்னேச்சர் பண்ண மாட்டோம் தான். பட் எவ்ரிடே தே ஷுட் ரைட் சம்திங். நம்ம எப்போதுமே வந்து நம்ம மெமரியில் இருக்குன்னு நினச்சிக்குவோம். பட் எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம். நீங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் அதை வந்து ஒரு நோட்டில் ரைட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இட் வில் ஹெல்ப்ஸ் லாட். ஸோ எவ்ரிடே ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் எண்ட் ஆஃப் த டே உட்காந்து ஜேர்னலிங் பண்ணுங்கள். ஒரு பேப்பரில் ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுங்கிறது எழுதுங்க, என்னென்ன செலவு பண்ணிங்கிறது எழுதுங்க. ஸோ வாட் எவர் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே எழுதி வைங்க. அது ஒரு பேஜாக இருக்கலாம், இல்லை ஒரு பேராகிராஃபாக இருக்கலாம், இல்லை 4 வேர்டாக இருக்கலாம். இது வந்து ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணல இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் சரி, உங்கள் கிட்ஸுக்கும் சரி இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி விடுங்க. மேக்கிங் ஜேர்னல், சரிங்களா? ஏன்னா நம்ம மெமரியில் வந்து எல்லாத்தையும் வச்சுக்க முடியாது. கீப் அ ஜேர்னல், இட் வில் கிவ் அமேசிங் திங்ஸ், அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் டு யூ. இதுதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண நினச்சது. நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த ஜேர்னல் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி யாரும் ஜேர்னலிங் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா இன்னையிலேருந்து ஒரு நோட் புக் எடுத்து டெய்லி 10 நிமிஷம் ரைட் சம்திங். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி எழுதுங்க. இல்லை நீங்கள் ஏதாச்சும் சோஷியல் மீடியாவில் பார்த்தது உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருந்தால் அதை பற்றி எழுதுங்க. மேக் ஜேர்னல். இது வந்து உங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் கொடுத்துட்டு போகிற கிஃப்டாக இருக்கலாம். தேங்க்யூ. கீப் ஜேர்னலிங், கீப் க்ரோயிங். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே.